Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala ashrafil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Ya ayyuhalladzina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhan nas taqu rabbakum alladzi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan katsiran wa nisaa'a wattaqullaha alladzi tasaaluna bihi wal arham innallaha kana 'alaykum raqiba. Ya ayyuhalladzina amanu taqullaha wa qulu qawlan sadida yuslih lakum a'malakum wa yaghfir lakum dhunubakum wa may yuti'illaha wa rasulahu faqad faza fawzan 'azima. Wa inna asdaqal hadithi kitabullah wa khairal hadi Muhammad sallallahu alaihi wasallam wa syarrul umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dalalah wa kullu dalalatin finnar. Allahumma salli ala Muhammad wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் தேர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரை தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் இன்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் எந்த சந்தர்ப்பத்திலும் உள்ளும் புறமும் ஒன்றாய் என்னையும் உங்களையும் படைத்த ரப்புல் ஆலமீனை எல்லா சந்தர்ப்பத்திலும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அடுத்ததாக தாக்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய வசியத்தை இந்த சமூகத்துக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் குறிப்பாக ஃபுத்பாவுடைய நேரத்தில் ஞாபகமூட்டிய அந்த செய்தியை நானும் ஞாபகமூட்டியவனாய் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னரே ஆரம்பமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவர்க்கத்தை படைத்து அந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிற நேரத்திலே வானவர்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்தில் இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் ஆதம் என்று சொல்லுகிற முதலாவது ஒரு மனிதரும் முதலாவது ஒரு நபியுமாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அங்கேயே அல்லாஹ் தஆலா படைத்து வானத்திலேயே அல்லாஹ் தஆலா படைத்து, ஆனால் மலக்குகளை ஒளியினாலும் அதே நேரம் மலக்குமார்களோடு அமருகிற உயர்ந்த பாக்கியத்தை நெருப்பால் படைக்கப்பட்ட ஷைத்தானுக்கும் அதே போன்று மண்ணாலும் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தார். மூன்று வெவ்வேறு பொருட்கள், ஒன்று ஒளி, அடுத்தது நெருப்பு, அடுத்தது மண். ஒளி சிறப்பா இல்லையா என்றால் ஒளிதான் சிறப்பு. அடுத்தது நெருப்பு, அடுத்தது மண். அல்லாஹ் தஆலா இந்த இரண்டு விஷயங்களால் படைக்கப்பட்டவர்கள் இந்த மண்ணால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் இறைவனுடைய கட்டளைகளுக்காக சுஜூது செய்தார்கள். நெருப்பால் படைக்கப்பட்டவன் நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் என்ற மமதையின் ஊடாக சுஜூது செய்ய மறுத்தார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை சபித்தான். வரலாறை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம்.
இருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைக்கிறார். அப்படி என்றால் இந்த உலகத்தில் நாங்கள் எல்லாம் திருமணம் முடித்துக் கொள்ளுகிற, திருமணத்தின் ஊடாக வந்து போகிற இந்த சொந்த பந்தங்கள் என்பது சுவர்க்கத்தில் வைத்து இறைவனால் நிர்ணயம் செய்யப்பட்ட ஒன்று என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. சுவர்க்கத்தில் இருந்துதான் இந்த கணவன் மனைவி என்று சொல்லுகிற ஒரு புனிதமான இரண்டு துணைகள் வாழ ஆரம்பிக்கிறார்கள். அந்த சுவர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் ஷைத்தானுடைய ஆரம்பமான தீ. அங்கேயும் கணவன் மனைவியை சுவர்க்கத்தில் பிரிப்பதற்காக ஷைத்தான் போட்ட திட்டமும் சுவர்க்கத்திலும் நிறைவேறியது. உலகத்திலும் ஷைத்தானுக்கு இருக்குகிற மிக ஒரு ருசியான சந்தோஷமான ஒரு வேலை என்றால் உலகத்தில் வாழுகிற நல்ல கணவன் மனைவியை பிரிச்சு பார்க்கிறது. அப்ப சுவர்க்கத்திலையும் இந்த வேலையை தான் செஞ்சான். இந்த உலகத்திலும் ஷைத்தான் அந்த வேலை தான் அவனுக்கு எல்லா வேலைகளையும் விடவும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சிறப்பான வேலையாக அவன் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, கடலிலே சிம்மாசனத்தை அடித்து அடிவருடிகளை எல்லாம் அழைத்து அவன் மசூரா செய்கிறான். அந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் அவர் செய்த இந்த உலகத்தில் அவர்கள் செய்த திருமுழுகளை பற்றி இறைவனுடைய அதாவது ஷைத்தானுடைய சபைகளிலே பேசுகிற போது நாங்க 2 பேரை பிரிச்சோம், 2 பேரை நாங்க சட்டம் பிடிக்க வச்சோம், இப்படி எல்லாம் ஷைத்தான் செய்த சேவைகளை சொல்லுகிற போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே அல்ல என்று தட்டி கழிக்கிற நேரம் ஷைத்தான்களில் ஒருவன் எழுப்பி நான் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த கணவனையும் மனைவியையும் பிரித்தேன் என்று சொன்ன போது அந்த பெரிய இப்லீஸ் ஷைத்தானுடைய தலைவன் எழுப்பி கட்டி அழைத்து நீதான் ஒரு சிறந்த வேலையை செய்திருக்கிறாய் என்று அவன் சந்தோஷப்படுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப ஷைத்தானுக்கு மிக விருப்பமான ஒரு வேலை சுவர்க்கத்திலையும் நல்லா இருந்த கணவன் மனைவியை பிரிச்சது. உலகத்திலையும் அவனுக்கு மிக விருப்பமான வேலை என்ன என்று கேட்டால் உலகத்தில் வாழ்ற நல்ல கணவன் மனைவி மார்களை பிரிப்பதுதான் இந்த ஷைத்தானுடைய மிக உன்னதமான ஒரு சேவையாக அவன் பார்க்கிறான் என்பதை ஹதீஸ்களிலும் குர்ஆன்களிலும் இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த திருமணத்தின் ஊடாகத்தான் இந்த உலகத்தில் சந்ததிகள் பெருகவும் சாலிகான மனிதர்கள் உருவாகவும் நல்லவர்கள் இந்த மண்ணில் வாழவும் நன்மைகள் நடக்கவும் இந்த உலகத்தில் பிள்ளைகள் குழந்தைகள் என்று பிச்சலங்கள் பெருகவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இந்த திருமணம் என்ற ஒன்றை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு நடந்து வருகிற நவீன கலாச்சார மோகத்தில் இன்றைக்கு அதிகரித்து வருகிற இஸ்லாமிய சமூகத்துக்குள் அதிகரித்து வருகிற விவாகரத்து என்பது ஏராளம் தாராளமாக நாம் பார்க்க முடிகிறது. இவர்களெல்லாம் பிரிவாங்களா என்று பார்த்தவர்கள் பிரிந்து போன வரலாறு, இவர்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்ந்தார்களா என்று பார்த்தவர்கள் சேர்ந்து வாழுகிற வரலாறு ஒரு வித்தியாசமான ஒரு சமூக கட்டமைப்போடும் இன்றைய சமூகத்தில் இளைஞர்களும் வாலிபர்களும் வயோதிபர்களும் விதிவிலக்கு இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு குடும்ப கட்டமைப்புகள் சிதை உண்டு சின்ன பின்னமாகி போய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம்? இஸ்லாம் இதற்குரிய தீர்வை என்ன சொல்கிறது என்பதை புரிந்து கொள்வது என்பது ஒரு இபாதத். திருமணம் என்பதே ஒரு இபாதத்து தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, வஃபி புதுஇ அஹதிக்கும் ஸதகா, உங்களில் ஒருவர் தன்னுடைய மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடுவது என்பதும் சதகா என்றாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கட மனைவியோடு நாங்கள் எங்களுடைய சொந்த தேவைகளை நாங்கள் நிறைவு செய்து கொள்வது, எங்கட சொந்த தேவைகளை பயன்படுத்திக் கொள்வது அது தர்மமா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழரை பார்த்து மறு கேள்வி கேட்டார்கள். அதே இன்பத்தை அதே சந்தோஷத்தை பாவமான ஹலால் இல்லாத இறைவன் தடுத்த காரியத்தில் நீங்கள் ஈடு செய்தால் அது நன்மையா பாவமா என்று கேட்டார்கள். பாவம் என்றார்கள் சஹாபாக்கள். அது பாவம் என்றால் ஹலாலாக இல்லறத்தில் ஈடுபடுவது சதகா, அது ஒரு இபாதத், ஒரு வணக்கம் என்பதை இஸ்லாம் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். தொழுவதை போல
நோன்பு பிடிப்பதை போல, தான தர்மங்கள் கொடுப்பதை போல, நல்லறங்கள் செய்வதை போல, திலாவத்து குர்ஆன் ஓதுவதை போல இந்த திருமணம் என்பது இஸ்லாத்தில் ஒரு வணக்க வழிபாடு என்பதை மறந்துவிடக் கூடாது. இது வணக்கம் என்பதை மறந்ததுடைய விளைவுதான் இன்றைய இஸ்லாமிய சமூகத்தில் ஏராளம் தாராளம் விவாகரத்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிட முடியாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துன் நப 8வது வசனம் இறைவன் சொல்லுகிற போது, அம்மையிலே இறைவன் சொல்லுகிற போது, வஹலக்னாக்கும் அஸ்வாஜா, நாம் உங்களை ஜோடி ஜோடிகளாக நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துன் நிசா 4வது அத்தியாயம் 3வது வசனத்திலே இறைவன் சொல்லுகிற போது, ஃபக்ஹு மினன் நிசா, ஃபக்ஹு, நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், பெண்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். எப்படி தெரியுமா? நீங்கள் 2 2ஆக, 3 3ஆக, 4 4ஆக நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று திருமணத்தை ஊக்கப்படுத்துகிற, திருமணத்தை நீங்கள் முடிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு உன்னதமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். வாலிபர்களே, நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். திருமணம் முடிக்க உங்களுக்கு சக்தி இல்லை என்றால், உடல் வளமோ பண வளமோ இல்லை என்றால், நீங்கள் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள் என்ற இஸ்லாம் ஒரு இபாதத்தை செய்ய முடியவில்லை என்றால், அடுத்த இபாதத் இந்த நோன்பை நீங்கள் நோட்டுக் கொள்ளுங்கள். அந்த நோன்பு கண்ணுக்கும் உங்களுடைய கற்புக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துவதை பார்க்கிறோம். ஒருவனுக்கு திருமணம் முடிப்பதற்கு சக்தி இல்லை என்றால், யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். யாருக்கெல்லாம் திருமணம் முடிப்பதற்கு சக்தி இல்லையோ அவர் நோன்பு நோக்கட்டும். திருமணம் என்பது ஒரு இபாதத். அந்த இபாதத்தை உங்களால் செய்ய முடியாமல் போனால் அடுத்த இபாதத் அதற்கு நிகரானது. நீங்கள் நோன்பை நோட்டுக் கொள்ளுங்கள். அந்த நோன்பு உங்களுடைய கண்ணுக்கும் உங்களுடைய கற்புக்கும் அது பாதுகாப்பு அளிக்கும் என்று சொல்லுகிற அளவுக்கு உயர்ந்த இடத்தில் இந்த இஸ்லாம் இந்த திருமணத்தை வைத்து பார்ப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாமிய சமூகத்தில் நவீன வாழ்க்கை என்பது ஒரு பக்கம், அதிகரித்து வருகிற இந்த விவாகரத்தை நாங்கள் பார்த்தால் இதற்கான காரணங்கள் என்ன, ஏன் அதிகமான விவாகரத்து நடைபெறுகிறது என்பதை தற்காலத்தில் யோசிச்சமாக இருந்தால், பழைய குடும்ப கட்டமைப்பு இன்று சிதைத்து போயிருக்கிறது. இதுதான் முதலாவது காரணம். ஆரம்பமாக எல்லாரும் கூட்டு குடும்பங்களோடு வாழ்ந்தார்கள். திருமணம் முடிக்கிற போது திருமணம் என்றால் என்ன, கணவன் என்றால் என்ன, மனைவி என்றால் என்ன என்று தெரியாமல் முடித்த சின்ன சிறுசுகளை அந்த குடும்பத்தில் இருந்த திருமணம் முடித்து குழந்தைகள் பெற்று பல பிரச்சனைகளை சந்தித்து பல குடும்பங்களை சேர்த்து வைத்த அறிமுகம் இல்லாத காவல்வான்களாக ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் வயது முதிர்ந்தவர்கள் அன்று காணப்பட்டார்கள். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பெரியவர் இருப்பார். அவருக்கு காது என்ற பெயர் இருக்காது, ஆயுள் என்ற பெயர் இருக்காது. ஆனால் அந்த குடும்பத்தில நல்ல பணிகளை செய்கிற ஒரு பக்குவமான ஒரு மனிதராக அவர் இருந்தார். அவர் நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதராக அன்று இருந்தார். பிரச்சனைகள் வந்தால் 2 சாராரும் அவரை போய் தேடி பிரச்சனைகளை சொல்லி அல்லாஹ்வுக்கு நீதியான நியாயமான தீர்ப்புகளை பெற்றுக் கொள்ளுகிற அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் இபாதத் செய்து கொண்டு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டு அந்த குடும்பத்துடைய அத்துணை நிர்வாக பொறுப்புகளையும் கவனித்துக் கொண்டு அந்த கூட்டு குடும்பத்தில மூத்தவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. பெண்ணுடைய பக்கத்தில் இருந்து அந்த பெண்ணுக்கு புத்தி சொல்வார்கள், ஆணுடைய பக்கத்தில் இருந்து ஆண்கள் அந்த மணமகனுக்கு புத்தி சொல்லி எப்படியாவது சேர்த்த திருமணத்தை உடங்கி போயிடாம சேர்ப்பதில் கவனமாக இருந்தார்கள். இன்றைக்கு கூட்டு குடும்பத்திலையும் பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா அன்றைக்கு இருந்த குடும்பத்தை விடவும் இன்றைக்கு இருக்கிற தனி குடும்பம் இப்ப வயசு வந்துட்டு 20 வயசு 25 வயசு, எனக்கு சமூக அறிவு கிடையாது, சமய அறிவு கிடையாது, மார்க்க அறிவு கிடையாது, இங்கிலீஷ் தெரியும், மேத்ஸ் தெரியும், சயின்ஸ் தெரியும், ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாரு, மார்க்கத்தை பத்தியோ திருமணத்தை பத்தியோ எந்த ஐடியாவும் கிடையாது. 2 பேரும் கட்ட
இல்லாமல் இன்றைக்கு சின்ன காலத்திலேயே திருமணத்திற்கு 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்துல காவிக்கோடுகளுக்கு செல்லுகிற சின்ன சின்ன இளம் தம்பதிகளை இன்று நம்முடைய அன்றாட வாழ்க்கைகளில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அன்றைக்கு இருந்த இந்த நல்ல குடும்ப கட்டுப்பாடு, நல்ல குடும்ப நிர்வாகம் இன்று சிதைக்கப்பட்டதுடைய ஒரு விளைவு இன்றைக்கு சிறார்களுக்கு இந்த வாழ்க்கை தான் என்ன, கஷ்டம் தான் என்ன, திருமணம் தான் என்ன, பிள்ளைதா என்ன, குழந்தை வளர்ப்பு தான் என்ன என்ற செய்திகள் மழுக்களிக்கப்பட்டு அந்த அறிவுகள் இல்லாமல் இன்றைக்கு சமூகத்தில் உலக அறிவுகளும் இந்த உலகத்துக்கான அறிவுகளும் தாராளம் ஏராளம் இருக்கிறது. ஆனா இஸ்லாமிய அறிவு குறைந்து போயிருக்கிறது. விவாகரத்துக்கு இதுவும் ஒரு பிரதானமான காரணமாக இருக்கிறது. அடுத்தது, குடும்ப பொறுப்பு என்பது ஒரு ஆணுடைய கையில் இருக்க வேண்டும். ஒரு ஆண் தான் அந்த குடும்பத்தை நிர்வாகம் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா கூறுவான் சூரத்துல் நிசா 34வது வசனத்தில் இறைவன் பேசுகிற போது அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சிலரை விடவும் சிலரை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு செலவழிக்கிற பொறுப்பு இந்த ஆண்களுக்கு இருக்காது. சிறந்த பெண்கள் யார் தெரியுமா? சிறந்த பெண்கள் என்பவர்கள் கணவன்மாருக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் தன்னுடைய கற்புகளை காத்துக் கொள்ளக்கூடிய நல்ல வணக்கசாலிகள் தான் சிறந்த பெண்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சூரத்துல் நிசாவுடைய 32வது வசனத்தில் இறைவன் சொல்லிவிட்டு, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால், உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் வருமாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பிரிந்து இருங்கள், படுக்கையை நீங்கள் பிரித்து வையுங்கள். படுக்கையை பிரித்து வைப்பது அந்த 2 தம்பதிகளுக்குள்ளும் இணக்கத்தை ஏற்படுத்த ஒரு தீர்வாக இருக்கும். அதற்கும் சரி வரவில்லை என்றால் நீங்கள் காயம் வராத அளவுக்கு அடித்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லிவிட்டு, அதற்கும் சரி வரவில்லை என்றால் அந்த குடும்பத்தில் இருந்து ஒரு சாரார், எந்த குடும்பம் காவிக்கோட்டுக்கு போவதற்கு முன்னர், நீதிமன்றம் போவதற்கு முன்னர் 2 பக்கத்திலே உள்ள இந்த குடும்பத்தில் இருந்தும் இந்த குடும்பத்தில் இருந்தும் நடுநிலையான நீதியான ஒரு சாரார் உங்கள் 2 பேர்களையும் வைத்து சமாதானம் செய்யட்டும். சுபஹானல்லாஹ். அன்று அந்த குடும்ப கட்டமைப்புக்குள் இந்த 2 சாரார்கள் இருந்தார்கள். ஒரு பிரச்சனை என்றால் பள்ளிக்கு வரமாட்டார்கள். ஒரு பிரச்சனை என்றால் குடும்பத்தில் போலீசுக்கு போக மாட்டார்கள். ஒரு பிரச்சனை என்றால் நீதிமன்றம் தெரியாது. ஒரு பிரச்சனை என்றால் காவிக்கோட்டை உடனடியாக கட்ட மாட்டார்கள். முதலாவது, இத்துணை விஷயங்களும் மார்க்கம் என்று தெரிந்தோ தெரியாமலோ அன்றைய சமூகத்தில் கடைபிடிக்கப்பட்ட ஒரு கடமை போன்று அன்றைய உணர்வுள்ள சமூகமாக அவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு அதெல்லாம் கிடையாது. 2 பேருக்கும் பிரச்சனை வந்துட்டா அண்ணன் நாளைக்கு லெட்டர், அண்ணன் SMS, அண்ணன் வாய்ஸ் மெசேஜ், அண்ணன் போன் ப்ளாக், அண்ணன் போன்ல ஏசுறது, அண்ணன் நீயா நானா என்ற போட்டி புறாவை அங்கே ஆணுடைய ஈகோவில் கை வைப்பது, அங்க 2 பேருக்கும் இஞ்சால அவருடைய ஸ்டேட்டஸ், இஞ்சால இவருடைய ஸ்டேட்டஸ், 2 பேருடைய ஸ்டேட்டஸும் மோதிக் கொள்கிறது. உன்னை விட்டால் என்னால் வாழ முடியும், என்னை விட்டால் என்னால் வாழ முடியும் என்ற அந்த மமதையும் தலைக்கணமும் இந்த சமூகத்தில் தாராளமான இன்றைக்கு விதைக்கப்பட்ட ஒரு மோசமான கலாச்சாரமாக மாறி போயிருக்கிறது. பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள். இது தவறி போவதற்கு பிரதானமான காரணம் சீதனம். தவறி போவதற்கு பிரதானமான காரணம் சீதனம். காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் எப்போதும் இந்த சீதனத்துக்கு அடிமைப்படுவோமாக இருந்தால் எங்களை ஆளுகிறவர்கள் பெண் தரப்பாகத்தான் இருப்பார்கள். எங்களை ஆளுகிறவர் மனைவியாகத்தான் இருப்பார். எங்களை ஆளுகிறவர் மாமாவாகத்தான் இருப்பார். எங்களை ஆளுகிறவர் மாமியாவாகத்தான் இருப்பார். காரணம், சீதன கொடுமை எங்கு தலைவிரித்து ஆடுகிறதோ அங்கு மாப்பிள்ள ஒரு டம்மியாகத்தான் வாழ வேண்டும். இல்லாம ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்வதற்களை தவிர. இது தனியாக பேசப்பட வேண்டிய தலைப்பு. ஆனால் இந்த தலைப்புக்குள்ள போனா இந்த தலைப்பை விட்டு போயிடும் என்பதற்காக இது பிரதானமான காரணம். அடுத்தது, இன்றைக்கு இருக்கிற ஆண்கள் விரும்பியோ வெறுத்தோ பொருளாதாரம், வீட்டின் மோகம், மற்றவர்களை போட்டு வாழ வேண்டும் என்ற எண்ணம், இருக்கிற சொத்துக்களை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஆசை, கையில அப்ப வாழ்வதற்கு தேவையான பொருளாதாரம் இருந்தும்
குடும்பங்களை விட்டு போய் பிரிந்து வாழ்வதும் இந்த விவாதம் அதிகரிப்பதற்கு மிக பிரதானமான காரணம் என்பதை மறந்துவிடுகிறார். ஒரு கணவன் வீட்டிலே இருந்து அவர் வெளிநாடு செல்லுகிற போது விரும்பியோ வெறுத்தோ ஒரு பெண்ணுடைய கைக்குள் அந்த நிர்வாக பொறுப்பு வந்து விடுகிறது. அந்த பெண்ணுடைய கைக்குள் தான் நிர்வாக பொறுப்பு. தன்னும் தனியாக பயணிக்க ஆரம்பிக்கிறார். தன்னும் தனியாக பிள்ளைகளுடைய விஷயத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார். ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் என்றாலும் பெண் தான் போக வேண்டி இருக்கிறது. ஒரு அரசியல் என்றாலும் அவள் தான் களத்தில் இறங்க வேண்டி இருக்கிறது. ஒரு ஆன்மீகம் என்றாலும் அவள் தான் தன்னும் தனியாக சுமக்க வேண்டி இருக்கிறது. நீங்கள் அனுப்புகிற பணத்தை நிர்வாகம் செய்கிற ஒரு இடத்துக்கு அந்த பெண் விரும்பியோ வெறுத்தோ ஆளாகிறார். நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் லீவுல அல்ல, வேலைகளை முடித்து விட்டு வீட்டில் வந்து வாழ வைக்கிற போதுதான் அடுத்த கட்ட பிரச்சனை இந்த சமூகத்திலே உருவாகிறது. அவள் தன்னம் தனியாக போன பயணத்தை நீங்கள் தடுக்க ஆரம்பிக்கிறது. கை நிறைய இருந்து சிலவழித்த அந்த சிலவீனம் அவளுடைய கையை விட்டு மீறி போகிறது. அவள் போன மீட்டிங், அவள் போன அரசியல், அவள் சென்ற பாதைகள், அவள் பழகிய உறவுகள் அத்துணையையும் அவள் மீண்டும் இழந்துவிட்டு ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்வுக்கு மீண்டும் அவள் ஆரம்பமாகிற போது அப்பதான் இந்த சமூகத்தில கணவனுக்கும் மனைவிக்கும் அடுத்த கட்ட பிரச்சனை உருவாகிறது. விரும்பியோ வெறுத்தோ ஆண் வீட்டில் இல்லாமல் வெளிநாட்டுக்கு சென்று அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நல்ல சாலிகான அல்லாஹ்வுக்கு பயந்த மார்க்கமுள்ள மார்க்க பேணுதலோடு இறைவன் என்னை பார்க்கிறான் என்ற எண்ணத்தோடு இந்த உலகத்தில் வாழுகின்ற தம்பதிகளை தவிர பெரும்பாலான இந்த சமூகத்தில் காணப்படுகிற பிரச்சனை இந்த நிர்வாகம். ஆண் இந்த நிர்வாகத்தை கையில் எடுக்க வேண்டிய அந்த பொறுப்பை இந்த பெண்ணுடைய கையில் கொடுத்தது இந்த சமூகத்திலே நிறைய விவாகரத்து அதிகரிப்பதற்கான காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அங்கே இறைவனுடைய ஒரு குர்ஆன் வசனம் மறுத்தோ விரும்பியோ வெறுத்தோ மறுக்கப்படுவதுதான் இன்றைக்கு விவாகரத்து அதிகமாக நடப்பதற்கு காரணம். பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் ஆண்கள். நம்ம போயிட்டோம்டா அவள்தான் குடும்பத்தை பார்க்கிறாள், பிள்ளைய பார்க்கிறாள், நம்மட வாப்பாக்கு கட்டளை போடுறாள், உமாக்கு கட்டளை போடுறாள், உறவுகளுக்கு கட்டளை போடுறாள், அவள் எஜமானியாக மாறுகிறாள். நாம் விரும்பியோ வெறுத்தோ அடிமைத்தனமான வாழ்வுக்கு அவளிடத்தில் நம்மட ஜொப்ப கொடுத்துட்டு அவருக்கு கீழே வாழ வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. அடுத்து மிக பிரதானமாக மீடியா கலாச்சாரம். இன்றைக்கு ஒவ்வொருவர்களும் அன்றைய காலத்தை விடவும் சின்னத்திரை, சினிமா, குடும்ப வாழ்க்கை இதையெல்லாம் படிப்பதற்கு இன்று பார்க்கின்ற ஒரு ஊடகம் இன்றைக்கு மீடியா. ஒவ்வொரு பெண்ணும் ஆணும் மீடியா மயப்படுத்தப்பட்ட குடும்ப வாழ்க்கையை பார்க்கிறார். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர காலையில இருந்து மாலை வரைக்கும், மாலையில இருந்து இரவு 11:30 மணி வரைக்கும் போகிற அத்துணை நாடகத்தையும் நீங்கள் பார்த்தால் அவ்வளவும் திருமணம் முடிப்பது, பிரிவது, வழக்கு பேசுவது, டிவோர்ஸ் பண்ணுவது, காதல் கோர்ட்டுக்கு போவது, ஒருவருடைய மனைவியை தூக்கிட்டு ஓடுவது, போலீஸ் அடிப்பது, குடிப்பது, விபச்சாரம் செய்வது, போதை வசதிக்கு ஆள்படுவது, இப்படிப்பட்ட அனாச்சாரங்கள், காதலிக்கின்ற விஷயங்கள், இரகசியமாக காதலிப்பது, காதலித்தால் தப்பிக்கொள்வது போன்ற பல சிந்தனைகள் சினிமா ஊடாக இந்த சமூகத்திற்கு கொடுக்கப்படுவது. இந்த சினிமாவுடைய தாக்கம் நிறைய குடும்ப வாழ்க்கைகள்ல விவாகரத்து வருவதற்கு காரணம். மாப்பிள்ளை பார்த்து நினைக்கிறான் அந்த சினிமாவுல சின்னத்திரையில இருக்கிற மாதிரி என்ற மனைவி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அவன் நினைக்கிறான் அவனை போல இவன் இருக்கணும் என்று நினைக்கிறான். அவனை போல இவனும் இருந்தான் நான் அவனை போல வாழலாம் என்று நினைக்கிறார்கள். அந்த சினிமாவுடைய மோகம் குடும்ப வாழ்க்கையில் தாக்கத்தை செலுத்துகிறது. அந்த சினிமாவுடைய மோகம் இந்த குடும்ப வாழ்க்கையில பெரிய இடத்தை பிடிக்கிறது. ஃபித்னா வெடிக்கிறது. அதோ காதல் கோர்ட்டில் 2 ஜோடிகள் நின்று தீர்ப்பு கேட்கிற அளவுக்கு இந்த மீடியா மயமாக்கல் என்பது இன்றைய சமூகத்தில் வளர்ந்த ஒன்றாக காணப்படுகிறது. இல்லாம் ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அடுத்தது இந்த சமூகத்திலே போதை மற்றும் பாவனை என்பது இந்த சமூகத்தில் தலைவிரித்து ஆடுவது. ஒன்று அவன் திருமணம் முடிப்பதற்கு முன்னர்
அல்லது திருமணம் முடித்ததற்கு பின்னரோ போதை வஸ்து பாவனை ஒரு குடும்பத்தில் விவாகரத்திற்கு மிக பிரதானமான காரணம் என்பதை மறந்து விளக்குகிறார். எனக்குரிய இஸ்லாமிய அவர்களே, இப்படிப்பட்ட பல காரணங்கள் ஊடாக இன்னும் ஒன்றுதான் இன்றைக்கு இஸ்லாம் சொன்ன ஒரு மத ரீதியான மார்க்க ரீதியான இபாதத் ரீதியான நிறைய விஷயங்கள் இந்த சமூகத்துல வழக்கத்துல இல்லாத ஒரு விஷயமாக மாறிப்போகுது. இன்னைக்கு நம்மள மனைவிய நம்ம பீச்சுக்கு கூட்டிட்டு போறோம், ட்ரிப் கூட்டிட்டு போறோம். இந்த சென்ற ஏப்ரல் நமக்கு நோம்பு பெருநாள் வந்து முடிஞ்ச உடனே மற்ற மத உறவுகளுக்கு தமிழ் சிங்கள புத்தாண்டு, ஆனா அதை மாத்தி தமிழ் சிங்கள முஸ்லிம் புத்தாண்டு என்று சொல்லுகிற அளவுக்கு எல்லாரும் சர்வ சாதாரணமாக இதை எல்லா இடத்திலையும் மாப்பிள்ளை கூட்டிக்கிட்டு போறார். கொண்டாடி எங்க வாசிக்கிறாங்க பொத்து வீடு, என்னதுக்கு பீச்சில், என்னதுக்கு பீச்சில் குளிக்க பேசிக்கிறீங்க, மாப்பிள்ளையோட கலைச்சிக்கிட்டு பிரச்சனை இல்ல. இவரை கையை பிடிச்சு இருக்கிற அபாயம் கலட்டிட்டு ஷோல் துண்டோட பீச்சில் போய் மாற்று மத உறவுகள், அந்நியவர்கள், பிற ஆடவர்கள், இளைஞர்கள், கெட்டவர்கள், குடியாதவர்கள், போதைக்கு அடிமைப்பட்டவர்கள் கூத்தளிக்கிற மோசமான கலாச்சாரம் நிறைந்த அப்படிப்பட்ட இடங்களில் கண்ட மானத்தோடும் மரியாதையோடும் இஸ்லாத்தோடு இருக்கின்ற இந்த பெண்களை அழைச்சிட்டு மாப்பிள்ளமாறு போய் எல்லா இடத்திலையும் ஒன்றாக இருந்து காணாத்துக்கு தண்ணிக்குள்ள போய் குளிச்சு, தண்ணிக்குள்ள போய் பெண்கள் இறங்கினா உடுத்திருக்கிற ஆடை வெள்ளிய ஆடை தண்ணியை விட்டு எழுப்பினா உடம்போடு அப்பிக்கொள்ளும். அந்த காட்சிய இன்றைக்கு ஒருவர் மீடியா எடுத்து போட்டோ எடுத்து ஜூம் பண்ணி வீடியோ எடுத்து மீடியாவில் பரப்பி கொண்டிருக்கிறான். மாப்பிள்ளை வைக்கவில்லாம அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். நம்ம வருஷத்துல ஒரு தடவை வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு நாளும் லீவு கிடைச்சா எப்படியாவது இந்த பெண்ணை பயணம் போறோம். நல்லது போங்க, ஹராமான அடிப்படையில் போகாதங்க. இந்த குடும்பத்தை நீங்க குறைந்தது நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மஸ்ஜிதுக்கு வாரும், அல்லாஹ்வை பத்தி கேட்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், திக்ர் செய்கிறோம், சுஜூது செய்கிறோம், அல்லாஹ்வை பயப்படுறோம், மையத்துக்கள்ல கலந்து கொள்கிறோம், மையவாடியில பயானை கேட்கிறோம். சில நேரங்கள்ல பள்ளிகள்ல இஜ்திமாக்கள் நடக்கிறது, தர்பியாக்கள் நடக்கிறது, கலந்து கொள்கிறோம், பயப்படுகிறோம். அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு மிக நாங்கள் நெருக்கமாக மாறி மாறி எங்கள்கிட்ட இருந்த கெட்ட குணங்களை நாங்க விட்டு நல்லவர்களாக திருந்த ஆரம்பிக்கிறோம். பெண்களுக்கு இந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கலையே. நம்ம ஆரம்பத்துல குர்ஆன் மதரசாவுக்கு இந்த பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் வந்தவர்கள் குர்ஆனை ஓதி முடித்து போனது போனது போனது. ஓய்லுக்கு முக்கியத்துவம், ஏழுக்கு முக்கியத்துவம், யூனிவர்சிட்டிக்கு முக்கியத்துவம், எல்லாத்தையும் கொடுத்தோம். மார்க்கத்தை மறந்தோம். இஸ்லாம் சொல்கிறது தூபாக்கு மர்ஆலி அர்பா. பெண் என்பவர் 4 விஷயத்துக்காக திருமணம் முடிக்கப்படுவார். ஒரு ஜமாலியா நல்ல அழகு பசுத்து பார்க்கிறதுக்கு அப்படி இருக்கிறார், அதுக்காக. அதே போல நல்ல குடும்பம், பெரிய குடும்பம், அதுக்காக. நல்ல பொருளாதார வசதி இருக்கிறது, அதுக்காக. மார்க்கம் இருக்கிறது. இந்த நாளையும் சொன்ன ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்ன புத்திமதி, அட்வைஸ் பதுபர்பிதாபதி. மார்க்கம் உள்ளவரை பிடிச்சு, மார்க்கம் உள்ளவரை வெற்றிட்டு நீங்க வெளிநாட்டுக்கு போனாலும் மார்க்கம் இருந்து அந்த மனைவி கிட்ட பொருளாதாரம் இருந்தால் அவள் நல்லவளாகத்தான் இருப்பான். இன்னைக்கு நிறைய பேருக்கு அல்லாஹ் செய்தவர்கள் தவிர தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. மாப்பிள்ளையும் கவர்மெண்ட், மனைவியும் கவர்மெண்ட். இவருக்கும் இங்கிலீஷ் தெரியும், இவருக்கும் இங்கிலீஷ் தெரியும். இவரும் பிஏ, இவரும் பிஏ, இவரும் எம்ஏ, இவரும் எம்ஏ. இவரும் ஸ்கூல்ல படிச்சு கொடுக்குறாரு, இவரும் ஸ்கூல்ல படிச்சு கொடுக்குறாரு. அல்லது இவர் ஸ்கூல்ல அவர் டிஎஸ்ஓசி. நான் உழைக்கிறது இஸ்லாம் தடுத்தது என்று சொல்ல வரல, அது ஹராமும் அல்ல. சஹாபிய பெண்கள் எல்லாம் மாப்பிள்ளைக்கு துணைக்காக வேண்டி உழைத்திருக்கிறாங்க. மூட்டைகள் தலையில வச்சு தூக்கி இருக்கிறாங்க. அவங்களோட குதிரைகளுக்கு சாப்பாடு போட்டிருக்கிறாங்க. இத்தப்பல வித்துக்களை மூட்டைகளை தலையில தூக்கிட்டு வந்து மாப்பிள்ளையுடைய பொருளாதாரத்தில் அன்றைய சஹாபிய பெண்கள் பங்களிப்பு செய்த ஒரு மார்க்கம் போனது. ஆனா அதை பேச வரல. ஆனா அவட கையில வாழ பொருளாதாரம் இன்னைக்கு அவங்க கொஞ்சம் பேசுறது, ஆட வைக்கணும், கொஞ்சம் அவருக்கு அடிமைத்தனமாக நாங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு இறுக்கமான இடத்துக்கு காரணம் மார்க்கம் இல்லை. இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் ஒரு அனாதை, பிறக்கக்குள்ள வாப்பா இல்லை, பிறகு கொஞ்ச காலத்துல உப்பா இல்லை, வளர்த்தவர் மௌத்து, எல்லா சூழலும்
இருந்த நல்ல சாலிகான பெண், அன்றைக்கு இருந்த நல்ல சாலிகான பெண் ஹதிஜா அம்மா என்று சொல்கிறோமே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது திருமணம் முடித்த மனைவி, ஒரு கோடீஸ்வரி. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட எந்த பொருளாதார வசதியும் இல்லாத ஒரு ஏழை, ஒரு அனாதை, சுப்ஹானல்லாஹ். ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் பொருளாதாரம் அந்த குடும்ப வாழ்க்கைக்குள் பேசப்படவில்லை. இறை தூதரை முடித்து 40வது வருஷத்தில் இறை தூதர் இந்த பூமியிலே மலைக்கு ஏறி இறைவனை தேடுகிற பயணத்திலே இருந்த போது புகாரில மூன்றாவது செய்தி தன்னம் தனியாக அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்திற்காக வீட்டை விட்டு வெளியேறி சென்று மலையின் உச்சியிலே இருந்த போது கணவனுக்காக அவ்வளவு செல்வ செழிப்பிலே வாழ்ந்த எத்தனையோ பல செல்வந்தர்களும் கோடீஸ்வரர்களும் கூட்டம் கூட்டமாக வந்து இந்த ஹதிஜா அம்மாவை நாங்கள் திருமணம் முடித்துக் கொள்கிறோம் என்று எத்தனையோ பேர் பேரம் பேசிய போது கூட ஒரு அனாதையை முடித்துக் கொண்ட அம்மா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னம் தனியாக மலையின் மேலே இருக்கிறார் என்பதற்காக பண திமிரோ அல்லது பதவியோ அல்லது கண்ணியமோ அல்லது எனக்குரிய இமேஜோ அல்லது என்னுடைய ஸ்டேட்டஸ் என்று சொல்லுகிற எந்த விதமான வைராக்கிய குணங்களும் இல்லாமல் சர்வ சாதாரண ஒரு வேலைக்காரியை போல சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் கணவர் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக உச்சி மலையில் வயது போன காலத்தில் கூட அந்த கணவருக்கு உணவு கொண்டு போய் கொடுத்து உதவி செய்வதில் அம்மா அவர்கள் முன்னிலையில் இருந்தார்களாக இருந்தால் அம்மாதான் இந்த உலகத்தில் முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணியாக இருந்தார்களாக இருந்தால், கோடீஸ்வரியாக இருந்தால், ஆனால் அந்த கோடீஸ்வரியுடைய குணம் ஈமானிய குணமாக இருந்தது. இறை தூதர் ஒரு வேலையாக இருந்தார், ஆனால் மார்க்கம் இருந்தது. இரண்டு மார்க்கமும் சரியாக அமைந்ததினால் பணத்துகளோ பதவி போராட்டங்களோ கண்ணிய உணர்வுகளோ ஈகோ பிரச்சனைகளோ ஸ்டேட்டஸ் என்று சொல்லுகிற ப்ராப்ளமோ அந்த குடும்பத்துக்குள்ள வரல. எந்த அளவுக்கு என்றால் அம்மா மௌத்தாகிய பிறகு வீட்டு கதவை வந்து தட்டிய போது இது என்னுடைய மனைவி ஹதிஜாவுடைய குரலா என்று கேட்டு அழுகிற அளவுக்கு அவர் மௌத்தாகி பல வருஷங்கள் கழித்துத்தான் ஆயிஷா அம்மாவை முடிக்கிற அளவுக்கு மரணித்து போனாலும் மனதில் ஒரு பெரிய ஒரு இடத்தை பெற்றுக் கொண்ட ஒரு அன்பு மனைவியாக அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்தார்களாக இருந்தால் யோசித்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு இருக்கிற சமூகத்துல மனைவி உழைக்கிறார், ஆனா உழைப்போடு சேர்ந்து திமிரு வளரும். காரணம் மார்க்கம். மார்க்கம் இருந்திருந்தால் எவ்வளவு உழைக்க மார்க்கத்தோடு சேர்ந்து பணிவு வந்திருக்கும். அந்த குடும்பத்துல சந்தோஷமான வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் கொடுத்தோம், பீச்சை காட்டினோம், ஓடையை காட்டினோம், தண்ணியை காட்டினோம், உருளையாவை காட்டினோம், கண்டியை காட்டினோம், உடுப்பை காட்டினோம், அதை காட்டினோம், ஸ்டைல காட்டினோம், போன காட்டினோம், எல்லாத்தையும் காட்டினோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை காட்ட மறந்தோம். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தால் மார்க்க ரீதியாக அந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள முடியாத ஒரு இக்கட்டான ஒரு நிலைமைக்குள் இவருடைய சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் ஒரு திருமணம் முடித்தார். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அன்பு மகளார். சாதாரணமான ஒரு வீரர் அல்ல, அவ்வளவு பெரிய வீரர். இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கு முன்னரும் வீரர் தான், இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கு பிறகு ஒரு வீரர் தான். சுப்ஹானல்லாஹ், இவருடைய தங்கச்சி திருமணம் முடித்து ஒரு கணவனாக திருமணம் முடித்த ஒரு கணவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று அறிந்த போது மச்சானையும் தங்கச்சியையும் கட்டி வைத்து அடித்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் மச்சான் சொல்றார், என்ன உமர் மூச்சு திணறுகிற அளவுக்கு மயக்கம் போட்டு விழுகிற அளவுக்கு என்னை கட்டி வைத்து அடித்தார். காரணம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று ஒரே காரணம். மச்சான் அடித்தார். அவ்வளவு பெரிய ஒரு வீரர், இஸ்லாத்திற்கு பிறகு ஒரு வீரர். அந்த வீரருடைய மகனை அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் முடித்திருந்தார். ஒரு சின்ன பிரச்சனை வந்த போது கொஞ்சம் பிரச்சனையாகி குடும்ப வாழ்க்கையில ஒரு விரிசல் ஏற்பட்டுச்சு. சுப்ஹானல்லாஹ், ஒரு நாள் வந்து சொன்னாங்க, இடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தார்கள். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார்கள், நீங்கள் ஹப்ஸா கிட்ட போங்க, அந்த ஹப்ஸாவை நீங்க திரும்ப சேர்த்துக் கொள்ளுங்க, தலாக்கு விட்டுடாதீங்க. இதோ ஹப்ஸா என்று சொல்லுகிற இந்த பெண்
ஜௌஜத்துக ஃபில் ஜன்னah, உங்களுடைய சுவர்க்கத்துடைய மனைவிங்க, சுவர்க்கத்துடைய மனைவி. அவர் கவ்வாமா ஷவ்வாமா, அவர் இரவு நேரத்தில் நின்று வணங்குகிற உயர்ந்த மார்க்கத்தோடு பின்னி பிணைந்த ஒரு பெண், நோன்பு பிடிக்குகிற இபாதத்தோடு இன்பம் கண்ட ஒரு பெண். முஹம்மதே, ஹப்ஸா கிட்ட போங்க, தலாக் விட்டுடாதீங்க. அவர் சுவர்க்கத்தில் உங்களுக்கு மனைவிதான், உலகத்தில் உங்களுக்கு மனைவிதான். அவர் நல்ல ஒரு ஈமான் உள்ள நின்று வணங்குகிற ஒரு பெண், நோன்புல ரசனை கண்ட ஒரு சாலிஹான பெண் என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து அவருக்கு சொல்லிக் கொடுத்து, இரண்டு பேருடைய வாழ்க்கையிலும் இபாதத்துக்காக சேர்த்து வாழுங்க, உலகத்துக்காக அல்ல என்று சொல்லுகிற ஒரு போதனை இந்த உலகத்தில் இஸ்லாம் காட்டியிருக்குமாக இருந்தால், கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை நம்மளோட மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுக்கிறோம். ஆனா இந்த மார்க்கத்தை காட்டி கொடுக்க மறந்தோம். இந்த பள்ளிவாசல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அசருடைய தொழுகைக்கு பின்னர் மார்க்க நிகழ்ச்சிகள், திருமணம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, கபூலி என்றால் என்ன, குடும்ப வாழ்க்கை என்றால் என்ன, எல்லா விஷயங்களையும் பற்றி கத்தி 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 ஒவ்வொரு மொழிவார்களையும் வெளியூர்களையும் உள்ளூர்களையும் அழைத்து இங்கு இந்த பெண்களுக்காக நிகழ்ச்சிகள் போடப்பட்டு அழகான முறையில் செஞ்சுக்கிட்டு போறாங்க இந்த உறவுகள். நம்ம இதால போகிற பீச்சுக்கு கூட்டிட்டு போறோம். பீச்சில் இருந்தா நல்ல பள்ளிக்குள்ள உங்களோட மனைவி வந்திருந்தால் இன்றைக்கு இல்லாட்டி நாளை, நாளை இல்லாவிட்டாலும் இன்னொரு நாள் அடிமேல் அடி அடித்தால் அம்பியும் நகரும் என்பதை போல நல்லதை கேட்க 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 நம்மளோட வாழ்க்கையில லேசாக வாழ்வதற்கு மார்க்கம் ஒரு துணையாக இருக்கும் என்பதை மறந்தார்கள். அல்லாஹ் மலையில இருந்தால் தானே, ஓடி வந்தால் தானே, மூணாவது ஓடி வந்தால் தானே, ஓடி வாழ நேரம் ஜமீலூனி ஜமீலூனி என்னை நீங்க போத்துங்கள் போத்துங்கள் என்று சொன்ன உடனே ஏன் போத்தோம், என்னத்துக்கு போத்தோம், உங்களை யாரும் மலையில போய் இருக்க சொன்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் தான் உங்களை வேணும் கல்யாணம் முடிச்சேன், என்ன விட்டுட்டு மலையில போய் இருக்கிறதுக்கு அவ்வளவு என்ன உங்களுக்கு தேவை, அல்ல வாங்கியிருந்தாருன்னா ஊருக்குள்ள இருந்தாருன்னா மலையில இருந்தா என்ன தருவாங்க, அது என்ன மலையில புதுசா போறது, என்ன இன்னொரு உங்களுக்கு விருப்பம் இல்லையா, இதெல்லாம் கேட்கல. நம்மளோட மனைவி அப்படித்தான் கேட்பான், நம்மளோட மனைவி அப்படித்தான் கேட்பான். இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்த சாலிஹான மார்க்கம் உள்ள பிள்ளைகளை, பெண்களை, மனைவிமார்களை தவிர அந்த பெண் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, கல்லா, அப்படி அல்ல, போத்தினாங்க. பெட்ஷீட்டை எடுத்து அல்லாஹ் தூதரை போத்திட்டு என்ன நடந்துச்சுங்க, என்ன போக சொல்றீங்க, ஓ காய்ச்சலா, ஓ காய்ச்சல் அடிக்கிறே, என்ன நடந்துச்சு சொல்லுங்க, நான் மலையில இருந்தேனா, ஆமா ஒரு மனிதர் வந்தார் என்றுமே நான் அவரை காணலம்மா, சரி என்ன சொன்னாரு, இக்ரா என்றாரு, நீங்க என்ன சொன்னீங்க, நான் என்று, அவர் என்ன சொன்னாரு, இக்ரா என்றாரு, நீங்க தெரியாது என்று கட்டி அணைத்து மூணாவது முறை இக்ரா என்றார். நான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக் என்று நான் ஓட ஆரம்பித்தேன். அதோடு பயம் பிடித்தது, காய்ச்சல் பிடித்தது, நடுக்கமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. ஆறுதல் தேடினது யாருக்கு தெரியுமா, மனைவி. உமாட்ட ஓடல, குடும்பத்திட்ட ஓடல, உறவுகள்கிட்ட ஓடல, மனைவி கிட்ட ஓடினாங்க. அங்கதான் அமைதி இருக்கும் என்பதை புரிந்து கொண்டார்கள். அல்லாஹ் அல்-குர்ஆன் சூரத்துர் ரூம் இறைவன் பேசுகிற போது அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை தஸ்து இலைஹா, அவர்களுக்கு நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக, அவர்களுக்கு நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக என்று அல்லாஹ் சொல்ல. அந்த நிம்மதி அல்லாஹ் தூதர் ஃபஸ்டாக தேடினது அல்லாஹ்விடத்துல. அந்த நேரத்தில் ஃபஸ்டாக தேடிய போது ஆத்திரம் அடையாத கோடீஸ்வரி, கோடீஸ்வரி மார்க்க பின்புலத்தை கொண்டு வளர்க்கப்பட்டவர் சுபஹானல்லாஹ் பேச ஆரம்பிக்கிறார்கள். கல்லா, அப்படி எல்லாம் இல்லைங்க, பயப்படாதங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய காலம் மா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான். தைரியமாக இருங்க, எதுக்கு பயப்படுறீங்க, தைரியமாக இருங்க. இன்னக லதஸிலு ரஹீம், நீங்க குடும்பத்தோடு நல்ல முறையில் நடந்து கொள்றீங்கப்பா, உங்களோட ரத்த பந்தங்களை சேர்த்து நடக்கிறீங்க, உறவுகளுடைய விஷயத்தில் கவனமாக இருக்கிறீர்கள், உறவுகளை ஓடி ஓடி பார்ப்பதையும் உறவுகளுக்காக உழைப்பதையும்
கைவிட மாட்டான். உறவை பிரிக்கிறவரே மனைவிதான். அல்லாஹ் ஆலோசித்தவர்களை தவிர கல்யாணம் முடிச்ச உடனே நல்ல குடும்பத்துக்குள்ள உறவுகளாக இருந்த, அண்ணன் தம்பியாக இருந்த, நல்ல பற்றோடும் பாசத்தோடும் இருந்த அந்த குடும்பங்களுக்குள்ள பெரிய கூட்டு வெடிப்பு நம்ம முடிச்ச மனைவி முஸ்லிமாத். அல்லாஹ் ஆலோசித்தவர்களை தவிர அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது, தம்பிக்கு கொடுக்கக்கூடாது, நானாருக்கு கொடுக்கக்கூடாது, பாப்பா நீ யாருன்னு கேட்க, நீ யார்? என்னுடைய உறவு, அது சொர்க்கம், நான் கொடுப்பேன். நீ யார்? என்னுடைய சொத்து, நான் கொடுப்பேன். நீ யாரு என்ன போக வேண்டாம் சொல்ல அல்லாஹ் தூதருடைய அந்த அன்பில நேரத்துல ஆறுதல் சொன்னது. இன்னக்கல தஸ்லு ரஹீம், நீங்கள் அல்லாஹ்வுக்காக நீங்க குடும்பத்தோடு சேர்ந்து 5 விஷயத்தை சொல்லுங்க. ஒரு மனுஷன் பதட்டப்படுற நேரத்துல குடும்ப வாழ்க்கையில மனைவி சொன்ன ஆறுதல் ஃபர்ஸ்ட் 5. இன்னக்கல தஸ்லு ரஹீம். ஒன்று, அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். முடிச்சு அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டானா? அல்ஹம்துலில்லாஹ். யாருமே இல்லாத நேரம் மனைவி பக்கபலமாய் இருக்கிறார்கள். அது அடுத்தது இன்னக்கல தஸ்லு ரஹீம். உறவுகளை சேர்ந்து நடக்கிறீங்கப்பா. அடுத்தது என்ன தெரியுமா நீங்க சொல்றீங்க செய்றீங்க? தஹ்மிலுல் கல்ல, சுமைகளை சுமக்க இயலாத கஷ்டவாளிகளுடைய சுமைகளை நீங்க சுமந்து கொள்றீங்க. நீங்க நல்லவர் தானே அப்பா, அல்லாஹ் கைவிட மாட்டான். கவலைப்படாதீர்கள். அடுத்தது வதக்ஸிபுல் மஅதூம், ஏழைகள், எளியவர்கள், கஷ்டவாளிகள், அவங்களுக்காக நீங்க உழைக்கிறீங்கப்பா. நீங்க வேலை செஞ்சு நடந்து கஷ்டப்பட்டு படிச்சு பட்டம் பெற்று சேர்த்த சொத்துக்களை எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிறதுல உங்களை விட வேற யார் இருக்கிறார்? பயப்படாதீர்கள், இறைவன் கேவலைப்படுத்த மாட்டான். அடுத்தது சொன்னாங்க சுப்ஹானல்லாஹ் வதுனீஹு, நீங்கள் உதவி செய்கிறீர்கள். யாருக்கு தெரியுமா? உண்மையான முறையில் பாதிக்கப்பட்டவருடைய பக்கத்திலே நின்று நீங்கள் உதவி செய்கிறீர்கள். இந்த 5ஐயும் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை ஆறுதல் படுத்தி இருந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள இன்பத்தை அதிகரித்துக் கொண்டார்களே தவிர துன்பத்தை பற்றி பேசி நான் சொன்னதாலும் நீங்க கேட்கிறீங்க. நம்ம எங்கேயாவது பைக்ல போய் விழுந்துட்டு வந்தா ஏதாவது போய் குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருந்தா நம்ம குடும்பத்துக்குள்ள போய் பேசி பாருங்க. இது ஏசிட்டாங்க, எனக்கு எல்லாருக்கும் முன்னுக்கு வச்சு எங்க மாப்பா பறிச்சுட்டாரு, தம்பி மாதிரி நன்றி இல்லாம பேசிட்டாங்க. மனசை துறந்து ஒரு மாப்பிள்ள மனைவி கிட்ட பேச ஆரம்பிச்சு நான் சொன்னதா ஆரம்பத்தில் சொல்லுங்க. கேட்குறீங்க? நான் சொல்றதை எப்படி கேட்குறீங்க? எனக்கு தெரியும் உங்களோட தம்பிமாரு நல்லவன் இல்லைன்னு தெரியுமப்பா, உங்களோட வாப்பா நல்லவன் என்று தெரியும். இப்ப பாருங்க, நீங்க என்ன கொள்ள கொடுத்து அடிய வாங்கிட்டு வந்து இருக்கிற நெருப்புல எண்ணெய ஊத்தி பத்த வச்சு இருக்கிறத பலமா பிரிச்சு ஒரு பெரிய போறதுக்கு தான் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. தவிர கவலைப்படாத, நீங்க செஞ்ச யாருக்காக? உங்களோட தம்பி, உங்களோட அர்த்தம் யார் உங்களுக்கு பேசுறது? உங்களோட அர்த்தம், உங்களோட தம்பி, உங்களோட அப்பா, அவங்களுக்கு உரிமை இல்லாம ஊரவனுக்கா உரிமை இருக்கும் என்று கேட்க வேண்டியவர்கள் இருக்கிறத இன்னும் திருசலாக்கி பெரிய அளவுக்கு ஒரு காலம் சேராத அளவுக்கு இன்றைக்கு அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நடக்கிறாங்க. இது காரணம் ஆண்கள் இருக்கிற ஒத்துபா என்பதனால பெண்களுடைய சைட்டை மட்டும் பேசுறேன். ஆண்களுடைய பக்கமும் தவறுகள் இருக்கிறது. ஆண்கள்டையும் மார்க்கம் இல்லாத, ஆண்களும் புரிந்து கொள்ளாத, ஆண்களும் சரியாக நடந்து கொள்ளாத விஷயத்தின் ஊடாகவும் குடும்ப வாழ்க்கைகள்ல இன்றைக்கு அதிகரித்து வருகின்ற தலாக்குகள் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை படித்து மார்க்கத்தோடு இருந்து பயணிக்கக்கூடிய நல்ல வாழ்க்கைகள்ல ஒரு காரணம் பிரிவுகளும் ஃபித்னாக்கள் வராது. பிரிஞ்சாலும் மார்க்கத்துக்காக பிரிவோம், சேர்ந்து வாழ்ந்தால் மார்க்கத்துக்காக சேர்ந்து வாழ்வோம் என்ற சிந்தனையை மார்க்கம் தரும். மற்ற சிந்தனைகள் எல்லாம் இந்த அந்நிய கலாச்சார சக்திகள் இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையை பிரிச்சு கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாலிஹான குடும்பங்களாக வாழ்ந்து சாலிஹான முறைகளை இபாதத் செய்து நல்லவர்களாக மரணிப்பதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கு துணை செய்வாராக. வாஹரதுல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிகரித்து வருகின்ற இன்றைக்கு நாகரிகம் நிறைந்த இந்த வாழ்க்கையில் அதே போல அதிகரித்து வருகின்ற விவாகம் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருந்தாலும் நேரம் இடம் கொடுக்காதது என்பதனால் ஒரு சில விஷயத்தை மாத்திரம் சொல்லி இருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கை என்பது ஒரு சந்தோஷம் நிறைந்தது, நம்மளை மறுமையிலும் சேர்த்து வைக்க வேண்டியது.
இந்த உலகத்திலும் நம்மை பாதுகாக்க வேண்டிய ஒன்றுதான் திருமணம். இந்த மார்க்கம் நல்லதாக இருக்க வேண்டும் என்றால் இன்று உலகத்தில் நம்ம திருமணம் முடித்து நமக்கு பிறந்த பிள்ளைகளும் நல்லவர்களாக வளர வேண்டும் என்றால் ஆண்களை விடவும் பெண்களிடத்தில் கண்டிப்பாக மார்க்க சிந்தனைகளும் மார்க்க சட்டத்திட்டங்கள் தெரிஞ்சிருக்கும். இந்துக்கள் கிறிஸ்தவர்கள்ட்ட ஒரு பழக்கம், திருமணம் முடிக்கிறதுக்கு முதல் அவங்களோட சேர்ச்சிக்கு சென்று ஒரு 3 மாசம் 4 மாசம் 6 மாசம் கோர்ஸ் போவாங்க. கோர்ஸ் போய் கல்யாணம் திருமணம் என்ன என்பதை பற்றி அங்கே இருக்கிற பாதிரிமார்கள் அவர்களுக்கு படிப்பிப்பாங்க. படிப்பிச்சு அந்த சர்டிபிகேட் கையில இருந்தால்தான் அவங்களுக்கு கல்யாணம். இன்னைக்கு நம்மட கல்யாணம் என்ன தெரியுமா? பிஏக்கு பிஏ, எம்ஏக்கும் எம்ஏக்கும், ஸ்கூலுக்கும் ஸ்கூலுக்கும், ஆபீஸுக்கும் ஆபீஸுக்கும், வீட்டுக்கும் வீட்டுக்கும், நகைக்கும் நகைக்கும், கௌரவத்துக்கும் கௌரவத்துக்கும், சேருக்கும் டீச்சருக்கும் அல்லாஹ் சிலவர்களை தவிர மார்க்கத்துக்கும் மார்க்கத்துக்கும் நடக்குகிற திருமணங்கள் இன்றைக்கு மிக குறைவு. மார்க்கத்துக்கும் மார்க்கத்துக்கும் திருமணம் அந்த பொம்பளை பிள்ளை மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஓதிக்கிறாரா, ஒரு ஹாஃபிலா, ஒரு ஆலிமாவா, நல்ல பக்குவம் உள்ள ஒரு பிள்ளையா, ஆனா அந்த பிள்ளைக்கு பெருசா பணம் அதெல்லாம் கிடையாது, ஒரு சாதாரண ஏழையா, ஆனா பிஏ இல்லையா எம்ஏ இல்லையா. அப்ப வேற இந்த காலத்துல வாழ்றதா பொருளாதார கஷ்டமே, 2 பேருக்கு ஜொப் இருந்தா தான் என்ன செய்யும் சேர்ந்து வாழ. நம்ம நீங்கள் திருமணம் முடியும் ஏழைகளாக இருந்தால் இறைவன் உங்களுடைய செல்வந்தராக அல்லாஹ் வார்த்தை கொள்கிறேன். உமருடைய ஒரு காலத்துல திருமணம் நடந்துச்சு. என்ன திருமணம் தெரியுமா? உமர் அவருடைய மகனாருக்கும் அந்த காலத்துல வாழ்ந்த உமருடைய ஆட்சிக்கு கீழே இருந்த ஆக அடிமட்ட பொருளாதார நிலைமையிலே உள்ள ஒரு பெண்ணுக்கும் திருமணம் நடந்துச்சு. ஒரு தடவை உமர் அவர்கள் அப்படியே இரவு நேரத்துல வீடு வீடாக ரோந்து வருகிற ஒரு ஜனாதிபதி உமர் அவர் வீட்டுல வீட்டுல நாட்டுல என்ன நடக்குது என்பதை எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு வர நேரம் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சத்தம் கேட்குது, மகன் பால்ல தண்ணியை கடங்கன்னு. மகன் சொல்றான், அம்மா அல்லாஹ் உமர் கட்டாதான் புடிச்சு, உமர் கேட்டுட்டாதான் புடிங்க, பால்ல தண்ணியை கலக்க சொல்றீங்க. என்ன மகன் நீங்க, என்ன நீங்க பால்ல தண்ணியை கலக்க உமர் என்ன பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டா இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அந்த வீட்டுக்குள் இருந்த ஒரு யுவதியுடைய சத்தம் கேட்கிறார், அம்மா உமர் பார்க்காமல் உமரையும் என்னையும் உங்களையும் படைத்த ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறானே அம்மா. இதை உமர் அவர்கள் காதோடு காது வைத்ததை போல அந்த வீட்டுக்கு பக்கத்திலே இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு ஜனாதிபதி, ஒரு ஜனாதிபதி, நாட்டை ஆளுகிற மனிதர் போனார்கள். மகனே ஆசிம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மகனே உங்களுக்கு ஒரு திருமணம் பேசி வந்திருக்கிறேன், முடிப்பீர்களா? சாலிஹான பெண். பாப்பா சாலிஹான பெண்ணா? முடித்துக் கொள்கிறேன் பாப்பா. ஜனாதிபதிக்கும் ஜனாதிபதிக்கும் நடக்கலைங்க திருமணம், மினிஸ்டருக்கும் நடக்கலைங்க திருமணம், ஜப்புக்கும் ஜப்புக்கும் நடக்கல. உலகத்தில் உள்ள உயர்தரமான பதவி ஜனாதிபதிக்கும் இந்த உலகத்தில் கணக்கெடுக்காத ஒரு அடிமட்ட வியாபாரம் செய்கிற குடும்பம், பால் விற்கிற ஒரு குடும்பம், பால் காளியுடைய மகளுக்கும் நடந்த ஒரு திருமணம். சகோதர சகோதரிகளே, போராட்ட ஆசின் பெண்ணை பார்த்தார்கள், இறையச்சம் இருக்கவில்லை, வாழ்க்கம் இருக்கிறது வாப்பா, முடித்துக் கொள்கிறேன் என்றார்கள். ஒரு சாதாரண பால் காளியுடைய மகனுக்கும் ஒரு சாதாரணமானது அல்ல, உயர்ந்த ஜனாதிபதியுடைய மகனுக்கும் இந்த உலகத்தில் திருமணம் நடந்தது என்றால் இஸ்லாமிய வரலாற்றில் மாத்திரம்தான் நடந்தது. மார்க்க உள்ள பெண்ணை நீங்கள் மணந்து கொள்ளுங்கள். அந்த இஸ்லாமிய வழித்தோன்றலில் இருந்துதான் இந்த நாட்டில ஆட்சி செய்ததை போல ஒரு மனிதர் ஆட்சி செய்தாரே, உமர் இப்னு அப்துல் அசீஸ். உமருடைய பரம்பரையில் இருந்து வந்து பிறந்த பேரப்பிள்ளைதான் உமர் இப்னு அப்துல் அசீஸ். வரலாறு படித்தவர்களுக்கு, இஸ்லாமிய நாகரிகம் படித்தவர்களுக்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்பது யார் என்பது புரியும். உமரை போல இந்த பூமியில் ஆட்சி செய்த ஒரு சிறந்த ஆட்சியாளர். சுப்ஹானல்லாஹ். ஒரு பால்காரியுடைய மகனுக்கும் ஒரு ஜனாதிபதியுடைய ஒரு பால்காரியுடைய மகனுக்கும் ஒரு ஜனாதிபதியுடைய மகனுக்கும் நடந்த ஈமானிய திருமணம் தான் இந்த உலகத்தில் அடுத்த பரம்பரையாக வந்த உமரை போல ஆட்சி செய்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். நமக்கு கௌரவம், பட்டம், ஊரு, நகை, நட்டு, ஜொப்பு இதுகளை எல்லாம் மறந்து இப்படியான திருமணங்கள் இஸ்லாத்துல முதலாவது திருமணங்களாக ஆரம்பத்திலே நடக்குமாக இருந்தால் தலாக்கு என்பதும் விவாகரத்து என்பதும் குறைந்து போகும் என்பதை நான் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியாக இறுதியாக ஒரு செய்தி என்ன என்றால், நாங்கள் எல்லாம் எத்தனையோ பயான்கள் கேட்கிறோம்,
இந்த ஹுத்பாவை போல இந்த உலகத்தில் ஒரு சிறந்த மேடை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு கொடுத்த ஒரு சிறப்பு, மற்ற சமூகம் ஒரு போயா வரணும் அல்லது ஒரு குட் ஃப்ரைடே வரணும். எங்களுக்கு அப்படி அல்ல. எந்த ஃப்ரைடேயும் நல்லதை கேட்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இஸ்லாம் தந்திருக்கிறது. நாங்கள் விரும்பியோ வெறுத்தோ பல பயான்களை, நோம்பு வந்தால் பயான், நோம்பு வந்தால் இபாதத், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பயான், சனிக்கிழமை பயான், நிறைய பயான்களை கேட்கிறோம். அல்லாஹ் இது ஆணையாக யோசியுங்கள். பேசுகின்ற நானும் சரி, கேட்கிற நீங்களும் சரி, மரணம் பக்கத்தில் இருக்கிறது. இந்த காலில் போடுற சப்பாத்துடைய பட்டியை விடவும் மரணம் சமீபமாக இருக்கிறது. அன்புள்ள இளைஞர்களே, அன்புள்ள கௌரவமான உயர்ந்தவர்களே, பட்டத்துக்கும் பதவிக்கும் சொந்தக்காரர்களே, இந்த நாட்டில் நம்ம செய்கிற தொழில, நம்ம இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஜொப்புல 8 மணிக்குத்தான் நீங்க வந்து சேரணும் என்றால் 7:45க்கே உள்ளாகும். நீங்க 8 மணிக்குத்தான் வரணும் வேண்டாம், 5 நிமிஷம் பிந்திட்டு வேண்டாம் மனைவியோடு கடுகெடுத்துக் கொள்கிறோம். 5 நிமிஷம் பிந்திட்டு வேண்டாம் பிள்ளைகளை கணக்கெடுக்காம பதவி அடிச்சு ஓடுகிறோம். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தின் பதவிகளும் உலகத்தின் பட்டங்களும் உலகத்தின் ரூபாக்களும் இவ்வளவு மதிப்பும் மரியாதையும் நம்முடைய உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால், இந்த உலகத்தையும் படைத்து அந்த பட்டத்தையும் தந்து இந்த ஆரோக்கியத்தையும் தந்த இந்த ரப்புக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இமாம் மிம்பர் மேடைக்கு ஏறுவதற்கு முன்னர் வந்தால்தான் உங்களுக்கு ஒட்டகமும் ஆடும் மாடும் கோழியும் குட்டையும் நன்மையும் என்று சொன்ன இந்த இஸ்லாத்துல கணக்கெடுக்காம எத்தனையோ ஹுத்பாக்கள்ல இத பத்தி சொல்ல 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 செவிடன் காதில் ஊதுகிற சங்கு போல இறைவன் சொல்லுகிற உதாரணத்தை போல உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கல்லாக மாறிவிட்டதா? கல்லு என்றாலே சில நேரங்களில் கல்லில் இருந்து வெடித்து தண்ணீர்கள் வருகிறது. அதை விடவும் உங்களுடைய உள்ளங்கள் மோசமானதா என்று அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறாரே. அன்புக்குரிய இஸ்லாமிய வாலிபர்களே, பெரியவர்களே, வெளியில் நின்று ஒத்துவாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது என்ன மனநிலையோடு உங்களோட போனை எடுத்து நீங்க வாட்ஸ்அப்லையும் பேஸ்புக்லையும் உங்களால இருக்க முடிகிறது? என்ன மனநிலைமையோடு நீங்க மோட்டார் பைக்கில் கண்ணாடிங்க உங்களுடைய ஸ்டைலான தலையை பார்த்து வாழ்ந்து அங்கே இருந்து இந்த ஹுத்பாவை புறக்கணித்து விட்டு எப்படி உங்களால் அங்கே இருக்க முடிகிறது? அல்லாஹ் பாதுகாப்போடு வாழுகிற முடி நாளை ஒரு மொட்டையாகலாம். பிந்தி வருகிற கால்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தாலா நாளை ஒரு ஆக்சிடென்ட் ஊடாக, ஒரு நோய் ஊடாக கால்களை பறித்து விடலாம். கேட்க வருகிற இந்த கால்கள் சில நேரங்களில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். செவிடர்களாக மாறிவிடலாம். ஓத மறுத்த இந்த கண்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில நேரங்கள் நோயினால் குருட்டுத்தன்மை உள்ளதாக மாறிவிடலாம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் வளர்ந்த சஹாபாக்கள் தங்களோடு அடிக்கடி பேசிக் கொள்வார்கள். இந்த உலகத்தில் 5 விஷயங்கள் வருவதற்கு முன்னர் 5 விஷயங்களை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற இந்த திடகாத்திரமான இந்த வாலிபம் உங்களை விட்டு போய் வயோதிபம் வருவதற்கு முதல் உங்களை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களை விட்டு போய் நீங்கள் நோயாளியாகுவதற்கு முதல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அடிக்கடி கண்களோடு பேசிக் கொண்டவர்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், பல பயான்களை கேட்டுவிட்டோம், பல செய்திகளை கேட்டுவிட்டோம், பல செய்திகளை கேட்டு கண்ணீர் வடித்திருக்கிறோம். இன்று கல்வுக்குள் மாற்றம் வரவில்லை என்றால் யோசித்துக் கொள்ளுங்கள். சில நேரம் கல்லை விட மோசமாக மாறிவிட்டதோ என்று யோசித்துக் கொள்ளுங்கள். இதுதான் என்னுடைய இறுதி ஜும்மா என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வாரம் ஜும்மாவுக்கு மலக்குகள் என்னுடைய பேரை எழுதுவதற்கு இந்த உலகத்தில் உயிர் இல்லாமல் போகுமாக இருந்தால் இந்த உலகத்தில் வாழ்வு என்ன, ஜப்புகள் செய்து என்ன, தொழில்கள் செய்து என்ன பிரயோஜனம் என்பதை நினைத்து பாருங்கள். இது இறுதி ஜும்மா என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இத்தோடு பிந்தி வருவதும் இத்தோடு பயான்களை கேட்டுவிட்டு மாற்றமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதை நிறுத்திக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து ஒரு புதிய மனிதனாக நோன்பு வந்தால் அல்லாஹ்கிட்ட அழுகிறோம், நோன்பு வந்தால் கெஞ்சிக்கிறோம், பதறுகிறோம், தௌபா செய்கிறோம். ஆனால் நோன்பு முடிச்ச கையோட எல்லா இபாதத்துகளும் வணக்க வழிபாடுகளும் நம்மளை விட்டு ஓடி போகுது என்றால்
நாங்கள் உண்மையில் சில நேரங்களில் இந்த படத்தில் உள்ள நடிகர்களை போலவா அப்படி என்று யோசிக்க தோன்றுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் உறவுகள் குர்பான் கொடுக்க தயாராகிற காலம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஏழைகளுக்கும் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா குர்பானுடைய நன்மையை தருகின்ற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையும் ஒட்டகப்படுத்த நன்மைகளோடு நம்முடைய வாழ்க்கைகளை ஓட்டி செல்லுகிற நல்ல உறவுகளாக வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்லவர் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வாராக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.